இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு அவை இன்று நம்ம கொடுத்திருக்கிற செய்தி யோவான் 3 அதிகாரம் இறைவார்த்தை 22 முதல் 30 முடிய. இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் 2 முக்கியமான மனிதர்கள் திருமுழுக்கு கொடுக்கின்றார்கள். ஒருபுறம் திருமுழுக்கு யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இன்னொரு புறம் இயேசு திருமுழுக்கு கொண்டிருக்கின்றார். ஆக திருமுழுக்கு என்பது தூய்மையின் சடங்கு என்று பார்க்கப்பட்ட ஒரு நிலை. இப்ப இயேசுவை பற்றி ஏற்கனவே திருமுழுக்கு யோவான் சொல்லி இருக்கின்றார். என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என்று இயேசுவை பற்றி ஏற்கனவே முன்னறிவித்திருந்தார். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இயேசு ஒருபுறம் திருமுழுக்கு கொடுக்க, திருமுழுக்கு யோவான் இன்னொரு புறம் திருமுழுக்கு கொடுக்க 2 நபர்களிடையே வாக்குவாதம் நிலவுகிறது. யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும். ஏனென்றால் திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற திருமுழுக்கு சரியானதா அல்லது இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற திருமுழுக்கு சரியானதா என்ற ஒரு குழப்பம். ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே ஒவ்வொரு டினாமினேஷன் சர்ச்சஸ்லேயும் இந்த ஒரு இது இருக்கும். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் செய்வது சரியா, அல்லது புரொட்டஸ்டன்ட் செய்வது சரியா, பெந்தைகோஸ்து செய்வது சரியா, செவன்த் டே செய்கிறது சரியா என்பது போன்று ஒவ்வொரு டினாமினேஷனை பற்றியும் விவாதங்கள் உண்டு. அதுபோன்று அன்றைய காலகட்டத்திலே இந்த ஒரு விவாதம் நிகழ்கிறது. அப்பொழுது அதற்கு யோவான் கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதாவது மனிதனாக ஒன்று தொடங்குகிறான் என்றால் அதற்கு முடிவு சீக்கிரம் வந்துவிடும். அது தொடர்கதையாக அல்லது தொடர்ந்து அதை எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை அது கடவுளால் நிகழ்கிறது என்றால் அது எத்தனை நூற்றாண்டுகளானாலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும், தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான். கடவுள் ஒன்றை விரும்பி ஏற்படுத்தினால் அது உலகம் முடியும் மட்டும் இந்த உலகில் இருக்கும். ஒருவேளை அது கடவுள் விரும்பாமல் மனிதன் உருவாக்கியதாக இருந்தால் அது சில நூற்றாண்டுகளில் காணாமல் போய்விடும் அல்லது அழிந்துவிடும். ஆக அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. உண்மைக்கு சான்று பகருங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்லுகின்றார்? தன்னை பற்றி சொல்லுகின்றார். அதாவது நான் மெசியா அல்ல. மக்கள் திருமுழுக்கு யோவானை பெரிதாக மதித்தார்கள். அவர் ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்த மெஸ்ஸியாவாக இருக்குமோ என்று கூட எண்ணினார்கள். ஆனால் இங்கே அவர் சொல்லுகின்றார், நான் மெஸ்ஸியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவர். அதற்கு நீங்களே சாட்சிகள் என்று சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த உண்மையான வார்த்தைகளை சொல்வதற்கு கூட ஒரு தைரியம் வேண்டும். இன்று பலர் தங்களுக்கென்று ஒரு புகழோ பதவியோ கிடைக்கும் சூழலிலே அவர்கள் அதை பிடித்து கொண்டு மற்றவர்களை தட்டிவிடுவது பல நேரங்களில் பார்க்க முடிகிறது. ஏன் நண்பர்களுடைய உதவியினால் வளர்கிறவர்கள் ஒரு கட்டத்திலே அந்த நண்பர்களை மறந்து போவதும் உண்டு. நண்பரை பார்த்தால் கூட அவர்களை மதிக்காத சூழலும் ஏற்படுகிறது. கை கொடுத்து தூக்கிவிட்டவர்களை கீழே இழுத்து தள்ளுகின்ற ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படியெல்லாம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்தில் இருக்க, இங்கே ஒரு மனிதர் தனக்கு இருக்கின்ற புகழை கூட கண்டு கொள்ளாமல், நான் அவர் அல்ல, அவர் எனக்கு அடுத்து வரப்போகின்றவர், அவர்தான் மெஸ்ஸியா என்று இயேசுவை மக்களுக்கு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அவருடைய மகிழ்ச்சி உண்மையாக இருப்பது. ஆக இந்த திருமுழுக்கு யோவானை போன்று முதலில் நாம் உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது உண்மையாக இருப்பதில் தான் இருக்கிறதே ஒழிய மற்ற பதவி, பட்டம், புகழ் போன்ற வெளிச்சத்தில் இல்லை என்பதை இன்றைய வாசகத்தின் வாயிலாக திருமுழுக்கு யோவான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது, ஒரு செயல் நிகழ்கிறது என்றால் அந்த செயல் கடவுளால் நிகழ்கிறதா அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்டதா என்ற ஒரு ஆய்வை நாம் செய்தாக வேண்டும். என்றால் பல நேரங்களிலே மனிதன் உருவாக்கிய எண்ணங்களுக்கும் அவனுடைய சிந்தனைகளுக்கும் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்கள் பல இருக்கின்றார்கள். ஆனால் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்ற ஒரு எண்ணம் பல நேரங்களில் இருப்பதில்லை. காரணம் என்னவென்றால்,
மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று மனிதனை ஈர்த்து கொண்டு விடும். ஆனால் கடவுளால் கொடுக்கப்படுகின்ற ஒன்று ஈர்ப்பை அதிகமாக கொடுப்பதில்லை. காரணம் என்ன? இயேசு 72 சீடர்கள் அவரை விட்டு போகின்ற பொழுது கூட, அதாவது அவர் சொல்லுகின்றார், இந்த உடலை உண்டு இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் மீட்பு பெற முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது அவரிடமிருந்த 72 சீடர்கள் அவரை விட்டு செல்லுகின்றார்கள். அப்பொழுது கூட அவர்களிடம் இருங்கள், வாங்க, முன் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணல. அவர்கள் நினைத்து வருத்தப்பட்டார். ஆனால் அதே வேளையில் அவர் தன்னுடைய திட்டத்தை சரியான விதத்திலே வகுத்தது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். யாருக்காகவும் எங்கும் குனிந்து கொடுப்பதோ வளைந்து கொடுப்பதோ இல்லை. எது உண்மையோ அதற்கு சான்று பகிர்ந்து கொண்டிருந்தார். அது அவருக்கு மகிழ்ச்சி கொடுத்தது. ஆகவே மகிழ்ச்சி என்பது உண்மையை மையப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் இன்று கொடுக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆகவே சிந்தித்தவர்களாக என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் திருமுழுக்கு யோவானை போன்று உண்மை, நீதி, நேர்மை, சமத்துவம் அவற்றை கடைபிடிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும், அதை போன்று இயேசுவை போன்று நாங்கள் மகிழ்ச்சியை எங்களுடைய வாழ்வில் ஜெபத்தின் வழியாக கடவுளோடு உறவு கொள்வதன் வழியாக வாழக்கூடிய ஆற்றலை எங்களுக்கு தந்தருள்ள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமேன்.